ஐயோங்க, எந்த ஷாப்புக்கு போனாலுமே லீச்சீஸாக தான் இருக்கு. லீச்சீஸை பார்த்தோன்னே எனக்கு தோணுன ரெசிபி தான் இது, லீச்சி மில்க் ஜெல்லி. இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வெல்கம் டு மாம் 365. இது ஒரு சிம்பிளான ரெசிபிங்க. வெறும் 4 ஐட்டம் இருந்தால் போதும், இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். இன்னைக்கு நான் 1/4 லிட்டர் பால், 250 கிராம் லீச்சி, 4 டேபிள் ஸ்பூன் சுகர், அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அகர் பவுடர் எடுத்திருக்கேன். நம்ம எடுத்து வச்ச 1/4 லிட்டர் பாலை ஒரு பேனில் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 லிட்டருக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். அது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கம்மியாக ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அகர் பவுடர் சேர்த்திட்டு நல்லா கிண்டுங்க. இதை நம்ம கிண்டாம விட்டோம்னா அகர் பவுடர் வந்துட்டு லம்ஸா ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நம்ம கைவிடாம கிண்டிகிட்டே இருக்கணும், இந்த பால் பாயில் ஆகிற வரைக்கும். பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 10 நிமிஷம் இந்த பால் நல்லா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமா இது ஒரு மோல்டில் சேர்த்து ஒரு 30 மினிட்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். 30 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்மளோட மில்க் ஜெல்லி நல்லாவே செட் ஆயிருக்கும். அதை கியூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு மோல்டில் ஊற்றி அதை கியூப்ஸாக கட் பண்ணுறதுக்கு பதிலாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனாக நிறைய மோல்ஸ் இருக்கும், சிலிக்கான் மோல்ஸ், நம்ம அதில் கூட ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மில்க் ஜெல்லி கியூப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு லீச்சியை ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக லீச்சி வாங்கிட்டு வந்துட்டு அதோட ஸ்கின்னை பீல் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளஸ் சீட்ஸையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்கேஸ் இது ஆஃப் சீசன், லீச்சி இல்லாத சீசனில் உங்களுக்கு செய்யணும் ட்ரை பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் கேண்டில் லீச்சிஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு க்ளீன் பண்ண லீச்சியை நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதை ஒரு ஃபில்டரில் ஊற்றி எந்தவித கசடும் இல்லாமல் ஒரு பேனில் மாற்றிக்கலாம். இப்போ அந்த ஜூஸ் கூட ஒரு 200 ml தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதே நம்ம மில்க் ஜெல்லி ப்ரொசீஜரையே இதுக்கும் ஃபாலோ பண்ணலாம். ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அகர் பவுடர். இந்த அகர் பவுடர் கட்டியாக ஆகாமல் இதை நல்லா கைவிடாமல் கிண்டி விட்டு கொதிக்க விட்டுறலாம். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா திரும்ப இதை ஒருக்கா நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இதை கூல் டவுன் பண்ணிடலாம். ஒரு பவுலில் மில்க் ஜெல்லியை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆகி அந்த லீச்சி மிக்சர் கூல் ஆனதுக்கப்புறம் அதே பவுலில் நம்ம அதையும் ஊற்றிடலாம். திரும்பவும் இது கூட இன்னும் கொஞ்சம் மில்க் ஜெல்லியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிக்கலாம். 30 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம செட் பண்ண ஜெல்லியை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அது விழுகுனா லேசாக நீங்கள் நைஃபை வச்சு தள்ளினாலே அது நல்லா லட்டு மாதிரி வந்துடும். இப்போது நம்ம லட்டு மாதிரி விழுந்த ஜெல்லியை டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ப்ரிங்க்லர்ஸை அது மேலே ஆட் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இல்லாட்டி இது தேவையே இல்லை, நம்ம அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு சிம்பிளான குவிக் ரெசிபி. இந்த டிஷ் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன், ஸ்வீட் கிரேவிங் இருக்க பெரியவங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இது ஒரு சிம்பிளான ரெசிபி. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.